அண்மைச் செய்தி. கடலூர் மாவட்டம் மஞ்சக்குப்பம் பெண்ணை நகர் பகுதியில் மதுவால் ஏற்பட்ட தகராறில் கூலி தொழிலாளி அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாமரை கண்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் தாமரை கண்ணன், விவரங்களை சொல்லுங்க. அருண் வணக்கம். கடலூர் மஞ்சக்குப்பம் பெண்ணை நகர் பகுதியில் கூலி தொழிலாளி தொழில் செய்யப்பட்டுள்ளார். மஞ்சக்குப்பம் பெண்ணை நகர் பகுதியைச் சேர்ந்தவர் பால்ராஜ் பிளம்பர் தொழில் செய்திருக்கிறார். இவர் இன்று அதிகாலையில் மதுபோதையில் தன்னுடைய வீட்டிற்கு அருகில் உள்ள புஷ்பாஜி வீட்டில் நுழைந்ததாக கூறப்படுகிறது. இதனால் இரு குடும்பத்திற்கும் தகராறு ஏற்பட்டுள்ளன. புஷ்பாஜி கேரளாவில் வாகனம் ஓட்டி வரும் நிலையில் இது குறித்து தகவல் கொடுக்கப்பட்டன. கேள்விப்பட்ட அவர் தன்னுடைய தம்பி சண்முராஜிடம் இந்த சம்பவத்தை குறித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சண்முராஜி இந்த தகவலை கேள்விப்பட்டு அங்கு சென்றுள்ளார். அப்பொழுது பால்ராஜ் தனது வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது கதவை உடைத்து உள்ளே சென்ற அவர் கட்டையால் தாக்கி கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பாக சண்முராஜை பிடித்து கடலூர் புதுநகர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள சண்முராஜ் கடலூர் மாநகராட்சி ஒப்பந்த வாகன ஓட்டுநராக இருப்பதாக தெரிய வந்துள்ளது. மது போதையில் நாள்தோறும் தமிழகத்தில் கொலை, கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்து வரும் நிலையில் தற்போது கடலூரில் மது போதையில் பக்கத்து வீட்டில் நுழைந்ததால் ஏற்பட்ட மோதலில் ஒருவர் தற்பொழுது அடித்து கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அரங்கேறியுள்ளதாகும். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தாமரை கண்ணன்.